வெறும் 2 ஆண்டுகளில் கொரோனா தொற்று ஒரு தசாப்த கால ஆயுட்கால ஆயுதங்களை அளித்துவிட்டது என உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் டெட்ரோஸ் அதானோம் கூறியுள்ளார். இது குறித்த அறிக்கையில் 2019 மற்றும் 2021க்கும் இடையில் உலகளாவிய ஆயுட்காலம் 1.8 ஆண்டுகள் குறைந்து 71.4 ஆண்டுகளாக உள்ளது என்றும், ஆரோக்கியமான ஆயுட்காலம் 1.5 ஆண்டுகள் குறைந்து 61.9 ஆண்டுகளாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் ஆயுட்காலம் சுமார் 3 ஆண்டுகள் குறைந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று இறப்புக்கான முக்கிய காரணமாக இருந்ததால் சுமார் 13 மில்லியன் பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இதய நோய், பக்கவாதம், நீரிழிவு நோய், புற்றுநோய்கள், நுரையீரல் நோய், அல்சைமர் நோய் போன்ற தொற்றாத நோய்கள் 74% உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.